வெல்கம் ஆல். இந்த அகாடமிக் இயர் எங்களோட பொண்ணு வந்து 8th to 9th போகிறாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்கூல் மாற்றலான்னு டிசைட் பண்ணி என்ட்ரன்ஸ் எழுத வைக்கிறதுக்காக பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்கூல் தான் வந்து இந்த இயர் ரிசல்ட்டில் 10th வந்து 498 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அண்டு ஸ்டேட் செகண்ட் மார்க். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே நல்ல ஸ்கூல் தான். பட் ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு ஐ மீன் 11th 12th கொஞ்சம் நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்றதுனால இப்போயே ஸ்கூல் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மாற்றிட்டோம். ஸோ ஸ்கூல்லாம் மாற்றினதுக்கப்புறம் புக்கெல்லாம் வாங்கி இந்த வருஷம்தான் என்னுடைய பாப்பா வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் புக் வந்து 9th படிக்கிற மாதிரி இருக்குது. 8th வரைக்கும் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் தான் படித்தாங்க. ஸ்கூல் வந்து மெட்ரிக் தான், பட் சிலபஸ் படித்தது ஃபுல்லாகவே வந்து சிபிஎஸ்சி புக்ஸ் தான். ஸோ அது வந்து டேர்ம் வைஸ் இருந்ததுனால நாங்கள் அது பைண்டிங் பண்ணலை. ஸோ இப்போ வந்து சமச்சீர் கல்வி புக்குன்றதுனால ஃபுல்லாக வந்து இதுவும் மெட்ரிக் மாற்றிருக்கிறதும் மெட்ரிக் ஸ்கூல் தான். ஸோ சமச்சீர் கல்வி தான் 9th ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில். ஸோ அதை வந்து நாங்கள் பைண்டிங் பண்ணி கொடுத்துடலாம், ஏன்னா இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால ரெக்ஸின் பைண்டிங் தான் வந்து பண்ணியிருந்தோம்.